கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த குட் ஃப்ரைடேல உங்கள் அனைவரையும் இந்த செய்தியின் மூலமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபித்து வார்த்தைக்குள்ளாக செல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் தெய்வமே, அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எத்தனை நல்ல தேவனாய் எங்களுக்கு இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவரை அப்பா நாங்கள் இன்றைக்கு நோக்கி பார்த்து ஆண்டவரே அதை நாங்கள் தியானிக்க ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரே. உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்திய ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. அவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மேன்மையான காரியம், இந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்களுடைய தெய்வம், ஆண்டவரே, நீர் எங்களுக்காக என்ன செய்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை அப்பா நீர் திறந்து வையும் தகப்பனே. எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். ஆண்டவருமே, அறியாதவர்களும் அப்பா இன்றைக்கு இதை கேட்கிறவர்கள் அப்பா அவர்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே உம்முடைய அன்பின் வெளிப்பாடு அப்பா உருவாகட்டும். உம்முடைய வெளிச்சம் உண்டாகட்டும். நீர் எப்பேற்பட்ட தேவனாய் இருக்கிறீர் என்கிற வெளிப்பாடு அவர்களுக்குள்ளாக உண்டாகட்டும் தகப்பனே. எவ்வளவாய் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். எங்களுக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த எங்கள் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இன்றைக்கு நாம் பலிபீடம் அதை குறித்து பார்க்க போகிறோம். ஆல்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த பலிபீடம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட், இந்த வார்த்தை வேதாகமத்திலே 360 முறைகளுக்கும் மேலாக வருது. மோர் தென் 360 டைம்ஸ். ஆனால் ரட்சிக்கப்பட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வரைக்கும் நான் இந்த பலிபீடத்தை குறித்து ஒரு செய்தியோ ஒரு போதனையோ நான் கேட்டது கிடையாது. இது அந்த அளவுக்கு எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு இந்த பலிபீடங்களை குறித்தும், இந்த பலிபீடத்தின் செயல்பாடுகளை குறித்தும், அதன் முக்கியத்துவம் குறித்தும், அதன் ஆவிக்குரிய முக்கியத்துவத்தை குறித்தும் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை நான் கற்றுக்கொண்டு அதை தேவன் எனக்கு காண்பித்த விதத்திலே நான் அந்த சத்தியத்தை நான் அறிந்து அதற்கேற்றவாறு நான் ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு அநேக காரியங்கள் என் வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே மாறியதை நான் கண்கூடாக பார்த்தேன். ஆகையினாலே இந்த சத்தியத்தை, இந்த காரியங்களை இன்றைக்கும் இதனுடைய 2வது பகுதியாக நாம் வர ஞாயிற்றுக்கிழமைக்கும் அப்போ நாம் இதை தொடரலாம். இது ரெண்டு பாகமாக இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆல்ரைட். பலிபீடம், ஆல்டர். பலிபீடம் என்றால் என்ன? கன்கடன்ஸ் எடுத்து பார்த்தோன்னா சிம்பிளான டெஃபினேஷன்: a raised place where a sacrifice was made or a place of sacrifice. பலி செலுத்தப்படுகிற ஒரு உயர்ந்த இடம், ஒரு உயர்த்தப்பட்ட பலி செலுத்தப்படுகிற ஒரு இடம், பலியை செலுத்துகிற ஒரு இடம். ஆனால் வேதத்திலே இந்த காரியத்தை குறித்து நாம் நல்லா ஆராய்ந்து பார்த்தோன்னா, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா அநேக தேவ ரகசியங்கள், அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள் இதிலே அடங்கி இருக்கிறது. அப்போ இந்த பலிபீடத்தின் செயல்பாடுகள் எப்படி, அதோட ட்ரெய்ட்ஸ், அதோட காம்பனன்ட்ஸ், அது எப்படி வேலை செய்கிறது, இதை ஏன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் இதை ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். பலிபீடம் என்கிறது முதல்ல இது கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு காரியம். மனுஷன் இந்த கான்செப்டை உருவாக்கல, மனுஷன் இந்த ஐடியாவை எடுத்துகிட்டு வரல. கடவுள் தான் இந்த பலிபீடம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு வந்து அதை செயல்முறைப்படுத்தியது தேவன் தான், கர்த்தர் தான் அதை செய்கிறார். கடவுள் தான் பலிபீடம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை மனுஷனுக்கு போதித்து அதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு அந்த முறைமைகள்லாம் கற்றுக் கொடுத்து அவர் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அப்போ இந்த பலிபீடத்தின் செயல்பாடுகளை நாம் பார்ப்போம். அப்படியே அதோட கனெக்ட் ஆன காரியங்கள் எல்லாத்தையும் நாம் பார்ப்போம், முக்கியமான காரியங்களை.
முதல்ல மிக மிக முக்கியமான ஒரு செயல்பாடு, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஆல்டர், ஒரு பலிபீடத்தினுடைய மிக முக்கியமான செயல்பாடு. கடவுளும் அவருடைய பரிசுத்த தூதர்களும் சட்டபூர்வமாக இந்த பூமியில் நுழைந்து கிரியை செய்ய வழி செய்வது பலிபீடம். அதாவது லீகல் கிரவுண்ட்ஸில் கடவுள் இந்த பூமியிலே நுழைந்து இந்த பூமியிலே அவருடைய காரியங்களை அவர் செய்வதற்கு ஒரு லீகலான ஒரு கிரவுண்டு கொடுக்குற ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் பலிபீடம் என்பது. வேதம் சொல்கிறது கடவுள் ஆவியா இருக்கிறார் இல்லைங்களா? தேவன் ஆவியாக, காட் இஸ் ஸ்பிரிட், அவர் ஆவியாக இருக்கிறார். நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை கின்ஸ்மேன் ரிடீமர் குறித்து நாம் பேசணும்ல, கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறத குறித்து அந்த மீட்பின் சில பிரமாணங்களை நாம் எடுத்து தியானித்தோம். அதில் பார்த்தோம் எப்படி இந்த நெருங்கின இனத்தான், அந்த கின்ஸ்மேன் ரிடீமருங்கிறவர் அப்படிப்பட்டவர் தான் மனுக்குலத்தை எப்படி மீட்க முடியும் அப்படிங்கிற பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட இருந்து எடுத்து பார்த்தோம். அது எப்படி ஒரு பிரமாணமாக இருக்கிறதோ, இங்கே பாருங்க, கொஞ்சம் அதை தழுவிய காரியம் நம்ம வாசிக்கிறோம் வேதத்திலே. சங்கீதம் 24:1 பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. எல்லாமே கர்த்தருடையது தான் இல்லைங்களா? அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிறார். ஆனால் நம்ம இதையும் வாசிக்கிறோம் வேதத்தில், சங்கீதம் 115:16 வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர் தான் கிரியேட்டர், எல்லாம் அவர் தான் பண்ணார், எல்லாம் அவருடையது தான். ஆனால் அவர் பூமியை யாருக்கு கொடுத்தாராம்? மனுபுத்திரருக்கு கொடுத்தாராம். ஆதியாகமம் 1:26-27 நம்ம பார்த்தோம்னா, மனுஷனையும் உண்டு பண்ணிட்டு அவர் சொல்கிறாருல, கடைசியில் எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்போ இந்த ஒரு ஆளுமையை மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நடமடைகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், பிளஸ் பண்றாரு. நீங்க ஆண்டு கொள்ளுங்கள், இந்த பூமியை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா அவங்க தான் இந்த பூமிக்கு இன்சார்ஜா இருக்கிறாங்க. இப்போ ஒரு வீடு ரெண்ட் எடுத்து இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த வீடு யாருக்கு சொந்தம்? அந்த வீட்டோட ஓனருக்கு அந்த வீடு சொந்தமா இருக்குது. ஆனால் அதில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு அதில் போய் நீங்கள் குடியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓனரு இது என்னோட வீடு, ஆனால் நான் எப்போ வேணாலும் உள்ள வருவேன், எப்போ வேணாலும் வெளில போவேன்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லைங்களா? ஓனர்ஷிப் அவரோட தான், ஓனர்ஷிப்பு மாறலை. ஆனால் நீங்கள் அக்ரிமெண்ட்டில் என்ன போட்டிருக்கீங்க? நான் ஒரு கிரயத்தை செலுத்துகிறேன், நான் வாடகை கொடுக்குறேன். இந்த அக்ரிமெண்ட்டில் இது இப்போ எனக்கு இந்த வீட்டில் வசிக்கிறதுக்கும் இந்த வீட்டில் புழங்குறதுக்கும் இதை உபயோகப்படுத்துறதுக்கும் அதிகாரம் அந்த டெனண்ட்டுக்கு உண்டு. பாருங்க, கொஞ்ச நாள் முன்னாடி கூட யாரோ சொன்னாங்க, ஒரு கேஸில் ஒரு ஓனர் அந்த வீட்டில் அந்த அவரோட வீட்டில் டெனண்ட் இருக்கிற வீட்டில் அவர்கிட்ட கேட்காம அவர் பாட்டு உள்ளே போயிட்டாராம். பாருங்க, இவங்க யாரோ பெரிய வெளியாளையை ஏதோ திருடுறதுக்கு வந்திருக்காங்களோ அப்படின்னு நினச்சி இவங்க தாக்கியிருக்கிறாங்க. அது ஒரு கேஸ் ஆகிட்டு அப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. யார் டெனண்ட்டுக்கு ஃபேவராக தான் அவர் தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்லுன்னா, நீ ஓனராக இருந்தாலும் நீ அறிவிக்காமல் சொல்லாமல் அவரோட அனுமதி இல்லாமல் அந்த டெனண்ட் வசிக்கிறவனோட வீட்டுக்குள்ளே நீ போனதால் ஹி மிஸ்டுக் யூ. அவர் உன்னை தப்பாக நீ திருட வரானா இல்லை அவரை தாக்க வரையும் நினச்சி தற்காப்புக்காக அவர் உன்னை தாக்கியிருக்கிறாரு அப்படின்னு கோர்ட்டு டெனண்ட்டோட ஃபேவரில் தான் அந்த கேஸை முடிச்சிருக்கு. இது ஒரு சும்மா நம்ம புரிந்து கொள்றதுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அப்போது தேவன் ஓனராக இருக்கிறாரு, அவர் சாவரினாக இருக்கிறாரு, அவர் கீழே தான் எல்லாம் இருக்குது, அவர் தான் படைச்சாரு. ஆனால் இந்த பூமியை மனிதருக்கு மனுபுத்திரனுக்கு கொடுத்து ஆண்டுக்குள் அப்படிங்கிற அந்த இன்சார்ஜை, அந்த சார்ஜ் எடுக்கிற அந்த பொறுப்பையும் அந்த ஆளுமையும் அவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். முதல்ல இருந்தே பார்த்தோன்னா, நம்ம ஆரம்பத்திலேருந்தே பார்க்குறோம் எப்படி போய் பலிகளை செலுத்துகிறாங்க அப்படின்னு. அப்போது தேவன் எந்த ஆவியாக இருந்தாலும், ஒரு ஆவி ஒரு பூமிக்குள்ளாக சட்டப்படி பூமியிலே அந்த ஆவி ஏதாச்சும் கிரியை செய்யணும் அப்படின்னா அது ஒரு பலிபீடத்தின் வழியாகத்தான் வர வேண்டும், ஒரு ஆல்டர் வழியாக தான் அது வரணும். ஏன்னால் ஆளுகையின் பிரமாணம் அப்படி தான் அதை அலோ பண்ணுது. இந்த பூமி, ஏன்னா இந்த பூமி சரீரம் உள்ள, இந்த மண்ணினால் ஆன இந்த சரீரம் உடைய மனிதர்களுக்காகவும் மற்ற ஜீவன்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட பூமி.
இதுல எந்த ஒரு ஆவியா, அது நல்ல நல்ல ஆவிகளாம் சரி, அது தேவனாக இருந்தாலும் சரி, அவருடைய பரிசுத்த தூதர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இருளின் ராஜ்யத்தின் அசுத்த ஆவிகளாக விழுந்து போன ஆவிகளாக இருந்தாலும் சரி, எந்த வகையாக இருந்தாலும் இந்த பூமிக்குள்ளே வந்து கிரியை செய்யணும் அப்படின்னா இந்த சரீரம் உள்ள ஒரு மனிதனுடைய ஆத்தரைசேஷன் அவங்களுக்கு வேணும், அந்த ஆவிகளுக்கு வேண்டும். அப்படி ஏற்படுத்தினது தேவன் தான். அந்த ஆத்தரைசேஷன் இல்லாம அந்த ஆவிகள் இந்த பூமியில வந்து அவங்க இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது. அப்போ சரீரம் இல்லாவிட்டால் இந்த பூமியிலே ஆளுகை கிடையாது. அதனால்தான் எப்பவுமே அசுத்த ஆவிகள் கூட they always seek to dwell in flesh இல்லைங்களா? அதனால தான் ஏன் இந்த அசுத்த ஆவிகள் எப்போ ஏதாவது ஒரு மாம்சத்தில் போய் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பது காரணம் இதுதான். ஏன்னா இந்த ஆளுகை இந்த சரீரமுடைய இந்த சரீரத்திலே வாழுகிற ஆவிகளுக்கு, நாமளும் ஆவிகளாக தான் இருக்கிறோம் இல்லைங்களா? we are spirits. நாம் ஆவிகளாக இருக்கிறோம், நாம் இந்த சரீரத்திலே இருக்கிறோம், நமக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாம் இந்த சரீரம் கிடையாது, நாம் ஆவிகள். நம்ம கர்த்தர் ஆவியாக தான் நம்மை படைத்தார். நம்ம ஆவி மனுஷன் இந்த சரீரத்தில் இருக்கான், அந்த நமக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. அப்போ இந்த பலிபீடம் என்பது அது லீகல் ரைட்டு கொடுக்குற ஒரு 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 பேசேஜ், ஒரு ஆக்சஸ் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்குது. ஸ்பிரிட் ரெல்ம்ல இருந்து ஒரு ஸ்பிரிட் வந்து பூமியிலே கிரியை செய்யணும் அப்படின்னா அந்த பலிபீடத்தின் வழியாகத்தான், அந்த ஆத்தரைசேஷன் மூலமாக தான் அது பூமியிலே வந்து கிரியை செய்ய முடியும். அடுத்து பலிபீடம் என்பது உடன்படிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு அந்த உடன்படிக்கைகள் பராமரிக்கப்படுகிற இடம். The altar is a place where covenants are initiated, made and they are maintained. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா 8ஆம் அதிகாரத்தில் தான் முதல் முறையாக வந்து இந்த ஆல்டர் அப்படிங்கிற வார்த்தை அங்கே வருகிறது வேதத்திலே. நோவா பேழையிலேருந்து அந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறமா நோவா பேழையிலேருந்து வந்தோடனே முதல் காரியம் என்ன பண்ணுறாரு? அப்பா நம்ம தப்பிச்சிட்டோமா, என்ன ஆச்சு அதெல்லாம் பார்க்காம முதல் காரியம் வெளியே வந்த உடனே என்ன பண்ணுறாரு? முதல்ல ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலியை செலுத்துகிறார். அப்போ தேவன் நோவாவை நோக்கி அங்கே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் இல்லைங்களா? அப்போ நோவாக்கு சொல்கிறார், இனிமேல் நான் ஜலத்தினால இதை அழிக்க மாட்டேன், இது நித்திய உடன்படிக்கையாக இருக்கும் அப்படிங்கிறார். எனக்கும் பூமிக்கும் அப்படிங்கிறார். நோவாக்கு அவருக்கு மட்டும் கிடையாது சொல்கிறார், அதில் இருக்கிற ஜந்துக்கள் பறவைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறார், எனக்கும் பூமிக்கும் இது நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். இதுக்கு ஒரு அடையாளமாக நான் ஒரு வில்லையும் வைக்கிறேன், வானவில்லையும் வைக்கிறேன். வானத்தில் அந்த வில் தோன்றும் போதெல்லாம் அது எனக்கு நினைவூட்டும், எனக்கும் இந்த பூமிக்கும் இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை இருக்குது அப்படிங்கிறத நினைவூட்டும் அப்படிங்கிறார். அப்புறம் ஆபிரகாம் அழைக்கிறாரு. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் பலிபீடம் கட்டுறாரு, அங்கே ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்துகிறாரு. அடுத்து அவருடைய மகன் ஈசாக்கு யாக்கோபு, அப்படியே நீங்கள் மோசே வர பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த உடன்படிக்கையை ஒவ்வொருத்தரோட அந்த உடன்படிக்கையை அவர் வந்து நிலைப்படுத்திட்டே வரார். தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் வாக்கு பண்ணது போல, நம்முடைய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் வாக்கு பண்ணது போல நான் செய்வேன் அப்படின்னு அந்த உடன்படிக்கை அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வருது. அது எங்கே இனிஷியேட் ஆச்சுன்னா, ஒரு பலிபீடத்தில் ஒரு பலி கொடுக்குற இடத்துல நீங்கள் சில நேரத்தில் அந்த பலி பீடம்ங்கிற வார்த்தை இருக்காது, ஆனால் பலிகள் கொடுத்துருப்பாங்க. ஆப்வியஸ்லி பலிபீடத்தில் தான் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அப்போ இந்த பலிபீடம் என்பது உடன்படிக்கைகளை ஆரம்பித்து இனிஷியேட் பண்ணி அந்த உடன்படிக்கைகள் மெயின்டைன் பண்ணுற ஒரு இடமாக இருக்கிறது, ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த பலிபீடங்கள் பார்த்தோம்னா நம்ம வேதத்திலே காட்லி ஆல்டர்ஸும் இருக்குது, அன்காட்லி ஆல்டர்ஸும் இருக்குது. ஏன்னா அது ஸ்பிரிட்ஸ் இந்த பூமியில் வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் கூட வாசிக்கிறோம், பாகால் தெய்வத்தை குறித்து சொல்லப்படுது, மோலேக்கு ஆஷ்டோரத்து இந்த மாதிரி அந்நிய தேவர்களுக்கு சொல்கிறார். அந்நிய தேவர்களோடு அந்த ஜனங்களோடையும் அவங்க தேவர்களோடையும் எந்த உடன்படிக்கையும் பண்ணாதீங்க அப்படிங்கிறார். அந்நிய தேவர்களோட கட்டப்பட்ட இந்த ஜனம் திருப்பி மறுபடியும் விழுந்து போய் அந்நிய தேவர்கள் பின்னாடி போய் அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்துவதும் வணங்குவதுமா இருக்கும்போது சொல்கிறார்லாம், அந்த பலிப்பீடத்தெல்லாம் இடித்து போடுங்க அப்படிங்கிறார். அந்த பலிப்பீடத்தெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுங்க, இடித்து போடுங்க அப்படிங்கிறார். இது தொடர்ந்து நம்ம பார்க்குற காரியமாக இருக்குது. ஏன் அதை இடித்து போடணும், அப்படியே வச்சுட்டு நீங்கள் வேறு இடத்துல போய் நீங்கள் என்ன வணங்குங்கன்னு சொல்ல பாருங்கள். அவர் ரொம்ப அது பர்டிகுலராக சொல்கிறார். அந்த பலிப்பீடத்தில் அந்த நல்ல இஸ்ரவேலை யூதா நல்ல ராஜாக்கள் ஆண்ட நல்ல ராஜாக்கள் எல்லாமே இந்த காரியங்கள் பண்ணாங்க. ஜனங்க வந்து அந்நிய தேவர்களுக்கும் விழுந்து போன ஆவிகளுக்கும் அவர்கள் கட்டிய பலிப்பீடங்களை இடித்து தள்ளினார்கள். கிடியோன்லாம் வாசிக்கிறோம், வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் என்ன பண்ணணும் அப்படின்னு. பயந்துட்டு இருந்தால் கூட இடித்து போட்டு என்னுடைய பலிப்பீடத்தை ஸ்தாபித்து அவருடைய பலிப்பீடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்கிறார்.
ஆல்ரைட். அப்போ ஒரு பலிபீடம் என்பது, நம்ம இப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு பலிபீடம் என்பது ஒரு ஃபிசிக்கல் பிளேஸாக இருக்கலாம், ஒரு நினைவு சின்னம் அப்படி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பலிபீடம் என்பது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பர்சனாக இருக்கலாம். நான் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸ்பிரிட் ரெல்மும் இந்த ஏர்த்தும் இந்த பூமியும் ஆவிக்குரிய உலகமும் ஒன்றா சேர்க்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக ஒரு நபர் இருக்கலாம். பர்சன் கேன் பி அன் ஆல்டர், பலிபீடமாக இருக்கலாம் ஒரு நபர். இல்லைன்னா ஒரு அமைப்போ ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு ஸ்தாபனமோ, அதுவும் ஒரு பலிபீடமாக இருக்கலாம். அது இதற்காக நாங்கள் இதை டெடிகேட் பண்ணோம், இந்த இடத்துல நாங்கள் இதை தான் அங்கீகரிக்கிறோம், அது கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்கலாம் ஆவிக்குரிய உலகத்திற்கும் இந்த பூமிக்கும். அப்போ ஒரு நபராக இருக்கலாம், ஒரு இடமாக இருக்கலாம், இல்லை ஒரு அமைப்போ ஒரு நிறுவனமோ ஒரு ஸ்தாபனமோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்போ ஒரு பலிபீடம் என்பது ஒரு பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கு, ஒரு பரிமாற்றத்தின் ஒரு இடமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்க, கர்த்தரிடத்துல வல்லமை இருக்கிறது இல்லைங்களா? மனிதனுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு? அதிகாரத்தை கொடுத்தார். வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பெலன் கொடுப்பவர் அல்லது வல்லமையை கொடுப்பவர் God. It is God who gives the power to get wealth. பவரை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த அதிகாரம் மனிதனிடத்திலே இருக்கிறது. அப்போ நான் போய் கர்த்தரோட ஒரு பலிபீடத்திலே ஒரு மனிதன் போகும்போது அந்த பலிபீடத்தில் இருக்கிற அந்த ஆவினிடத்திலே அவன் என்ன பண்றான்? அவனுடைய அதிகாரத்தை அவன் அங்க வைக்கிறான், கொடுக்கிறான். எதுக்காக? இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் சம்திங் ஃப்ரம் தட் ஸ்பிரிட். அந்த ஆவினிடத்து இன்னொன்று ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக. நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசித்தோம்னா பாருங்க, இந்த மோளேக்கு அப்படிங்கிற அந்த அந்நிய தெய்வத்துக்கு பிள்ளைகளெல்லாம் பலியாக இரையாக்குறாங்க, சாவடிக்கிறாங்க. அடுத்து இந்த ஆஸ்டோரத்து, இஷ்டார், அந்த மாதிரி கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க போய் நிறைய பாவ காரியங்களை செய்கிறாங்க, ரொம்ப டார்க்கான பாவ காரியங்கள்லாம் செய்கிறாங்க. அதுதான் அவங்க இதை பண்ணி என்ன எக்ஸ்சேஞ்சுக்கு பாருங்கன்னா, அந்த தெய்வத்துடைய ஃபேவர் வேணும், அந்த தெய்வத்துடைய பவர் வேணும், எனக்கு இது வேணும், வெல்த் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், அந்த தெய்வத்தோட சப்போர்ட் வேணும் எனக்கு அப்படின்னு இதெல்லாம் செய்கிறார்கள். அப்போ பலிபீடம் என்பது எப்பவுமே ஒரு பரிமாற்றம் அங்கே நடக்கிறது. அங்கே உடன்படிக்கை ஏற்படுகிறதுனாலே அங்கே ஒரு பரிமாற்றமும் நடக்கிறது. உடன்படிக்கையில் நான் இதை தரேன், நீ இதைத்தா எனக்கு. அடுத்து இந்த பலிபீடம் என்பது it continues to stay even when the person who built it is dead. ஒரு பலிபீடம் உருவாக்கப்படும் போது அது அப்படியே நிலைத்து இருக்குது பாருங்க. அந்த பலிபீடத்தை கட்டின அந்த ஆளு ஒரு ஆள் இறந்து போயிட்டா கூட, அந்த பலிபீடத்தின் மூலம் கிரியேட் பண்ண அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குதுங்களா, அந்த ஓப்பனிங் இருக்குல்ல, ஒரு போர்ட்டல் அப்படின்னு சொல்லலாம், அது அப்படியே இருக்குது நம்ம வேதத்தில். அது இது காட்லி, இது தெய்வீக, இது நல்ல பலிபீடங்களுக்கும் பொருந்தும், தீய பலிபீடங்களுக்கும் பொருந்தும். நாம் இப்போ பொதுவாக பலிபீடத்தோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்குறோம். அது தேவனுடைய பலிபீடமா அல்லது அது இருளின் ராஜ்யத்துக்கு சொந்தமான பலிபீடங்களாங்கிறது நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கல. ஜென்ரலாகவே இது எல்லா பலிபீடங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வேதத்திலே பார்த்தோன்னா ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு போகிறார் இல்லைங்களா, லாபான் இடத்துல போகிற அவரோட பயணத்திலே பொழுது சாய்ந்திருது, போய் படுத்து தூங்குறாரு, ஒரு கல் எடுத்து வச்சு. அப்போ சொப்பனம் வருது. அப்போ சொப்பனத்தில் பார்க்குறாரு, தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் ஏணியை பார்க்குறாரு. பார்த்த உடனே முழிச்சிட்டு சொல்கிறாரு, இது கண்டிப்பாக தேவன் இருக்கிற இடம், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இதை நான் அறியாதிருந்தேனே அப்படிங்கிறார். இதை நான் அறியாதிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 12-13 அதிகாரங்களிலே ஆபிரகாம் அந்த இடத்திலே போய் ஒரு பலிபீடத்தை அவர் கட்டி வைத்திருக்கிறார் பாருங்க. அந்த இடத்துல தான் இவர் போய் படுக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியல, இது நம்ம தாத்தா கட்டின பலிபீட கட்டின இடம் இது அப்படின்னு அவருக்கு தெரியல. ஆபிரகாமும் அப்போ பூமியில இல்லை. ஆனால் அவர் அந்த பலிபீடத்தில் அந்த இடத்துல போய் அவர் அந்த ஆக்சஸ் பாயிண்ட், அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அந்த போர்ட்டலில் போய் அவர் அங்கே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அங்கே ஒரு என்கவுண்டர் நடக்குது. அவர் ஒன்றும் உபாசிக்கல, அவர் ஒன்றும் ஜெபம் பண்ணலை, அவர் ஒன்றும் எனக்கு ஒரு என்கவுண்டர் வேணும்னு கேட்கல. அவர் என்ன பண்ணார்னா, கர்த்தர் அப்படி நடத்தியிருக்காரு பாருங்க அவரை. அவர் என்ன பண்ணார்னா, அந்த பலிபீட அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அந்த ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல போய் அவர் இருந்தார் பாருங்க. அந்த இடத்துல அவர் இருந்ததுனால, அந்த பலிபீடத்தினால அவருக்கு அங்கே ஒரு என்கவுண்டர் நடக்குது.
இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆபிரகாம் அந்த பலிபீடத்தை கட்டினார். ஆபிரகாம் இல்லை, அவர் மரித்து போயிட்டாரு. ஆனால் அத்தனை வருடங்களும் அந்த பலிபீடத்தில் அந்த திறக்கப்பட்ட அந்த கதவு, இது வந்து தேவனுடைய வாசல் அப்படிங்கிறார். தேவனுடைய வீடே இல்லாமல் இது வானத்தின் வாசல் அப்படிங்கிறார் யாக்கோபு. வானத்தின் வாசல். அப்போ ஒரு வாசல் உண்டாகி இருக்கிறது அங்கே. இந்த பலிபீடம், ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டின நிமித்தம் அங்கே ஒரு வாசல், வானத்தின் வாசலாக இருக்குது. அங்கே ஒரு திறந்த கதவு இருக்குது, அங்கே ஒரு வாசல் இருக்குது பரலோகத்துக்கு. ஆனால் ஆபிரகாம் இல்லை, அதை அவர் எப்போவும் கட்டினாரு. அத்தனை வருஷம் அந்த பலிபீடத்தை யாராவது போய் அங்கே ஏதாவது அங்கே கொடுத்தாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது, அது அப்படியே இருக்குது அங்கே. அதே போல பாருங்க, இந்த தீமையான பலிபீடங்களும் அவைகள் தகர்க்கப்படாமல் அப்படியே இருக்கும்போது, அந்த தீமையான பலிபீடங்களை உண்டு பண்ணிடுறவர்கள் அவங்க இருந்தாலும், அவங்க செத்துட்டாலும், அது எவ்வளோ காலமாக இருந்தாலும் அதை நம்ம கன்ஃபரண்ட் பண்ணாமல் விடும்போது அது அப்படியே ஆப்ரேட்டிங்காகவே இருக்கும் பாருங்க. இட் கீப்ஸ் ஆன் ஆப்ரேட்டிங். அது உள்ளே இருந்து அது வழியாக ஆவிகள் வருவதும் போவதும், அவங்களுக்கு அந்த ஃப்ரீடமோட அவங்க வந்து வேலைகள் செய்கிறதும் போகிறதும், அவங்களுடைய காரியங்களை செய்கிறதும் போகிறதும் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு காரியம், you can be a partaker of the benefits or the evil effects of an altar by association. அதாவது ஒருத்தர் மேலே இல்லை ஒருத்தர் வாழ்க்கையிலே கிரியை செய்கிற அந்த பலிபீடத்தின் அதோட பெனிஃபிட்டையும், இல்லை அதில் இருக்கிற வர தீமையாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் அவங்களோட நம்ம அசோசியேட்டாக இருக்கிறதுனால அது நமக்கும் அதனுடைய விளைவுகள் நம்மையும் பாதிக்கிறதா இருக்கிறது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. ஆவிக்குரிய உலகம் நமக்கு எகென்ஸ்டாக இருந்தாலும், நமக்கு தோதாக இருந்தாலும், அது நம்ம கூட இருக்கிறவங்களையும் அது பாதிக்கிறதாக இருக்கிறது. பாருங்க, யோனா போட்டில் போனார். அவர் கர்த்தருக்கு எகென்ஸ்டாக போகிறாரு, ஆப்போசிட் சைடில் போகிறாரு. ஸ்பிரிட் ரெல்மா அவருக்கு கோஆப்ரேட்டிவாக இல்லை. அவர் கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று செய்கிறாரு. பெண்ணாவது நிறைய சேதமாகுது. கொஞ்சம் விட்டுருந்தா ஆளுங்களும் எல்லாம் செத்துருப்பாங்க. கடைசியில் அவர் தூக்கி போட்டிலேருந்து வெளியே போட்ட உடனே அவங்க தப்பிச்சிக்கிட்டாங்க மீதி ஆளுங்கெல்லாம். அப்போ யோனாவினாலே அந்த போட்டில் இருந்தவங்களும் வந்து அஃபெக்ட் ஆனாங்க. அதே போல் இயேசு கிறிஸ்துவும் போட்டில் இருக்கிறாரு. அப்பவும் ஒரு பிரச்சனை வருது. ஆனால் இயேசு கிறிஸ்து போட்டில் இருந்ததுனால மற்றவங்களாம் காப்பாற்றப்படுகிறார்கள். அப்போ இந்த நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஸ்திரமான காட்லி ஆல்டர்ஸ், பலிபீடங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவங்க கூட அசோசியேட்டடாக இருக்கிறதுனாலே அந்த பலிபீடத்தின் அந்த ஆல்டரோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும், என்ஜாய் பண்ண முடியும். அதே போல் தீய பலிபீடங்கள் ஸ்ட்ராங்காக வேலை செய்கிறவங்களுடைய நம்முடைய வாழ்க்கை இணைந்திருந்தாலும், அவங்களோட நம்ம அசோசியேட் பண்ணியிருந்தாலும் அதிலிருந்து வர தீய விளைவுகளையும் நம்ம அனுபவிப்போம். அது அப்படி தான் அது வேலை செய்யும். சில நேரத்தில் பாருங்கள், நான் நிறைய ஜெபிச்சேன், உபாசம் இருந்தேன், நல்லா அறிக்கை பண்ணேன், எனக்கு தெரிஞ்சது எல்லாமே பண்ணேன், ஆனால் இன்னும் சில பிரச்சனைகள் என் வாழ்க்கையிலேருந்து தீரல, பெர்சிஸ்டண்ட்டாக அது போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பல நேரங்களில் நாம் சொல்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்குது பாருங்கள், இந்த ஆவிக்குரிய போராட்டம் என்பது இந்த மாதிரி தீய பலிபீடங்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இந்த தீய பலிபீடங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அது எப்படி இருக்குது, எப்படி கிரியை செய்கிறது எப்படி தெரியும்னா, சில நேரம் பாருங்கள், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக தவறான ஒரு காரியங்கள் அந்த பேட்டர்னாக லைஃப்பில் வந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ஒரு பேட்டர்ன் போயிட்டே இருக்கும். தாத்தாக்கு அப்படி இருந்துச்சு, அப்பாவுக்கு அப்படி இருந்துச்சு, இப்போ மகனுக்கும் இப்படி இருக்குது. அவருக்கும் வாழ்க்கை சரியாமையில, இவருக்கும் வாழ்க்கை சரியாமையில, இவருக்கும் வாழ்க்கை சரியாமையில, அவருக்கும் அந்த நோய் இருந்துச்சு, இவருக்கும் இந்த நோய் இருந்துச்சு, இவங்களுக்கும் இந்த நோய் இருந்துச்சு. நான் கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறேன். நான் இப்போ விசுவாசிகளை குறித்து பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்போது அவிசுவாசிகளை குறித்து பேசலை. இதெல்லாம் நான் பார்த்த காரியங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களான போது கூட நமக்கு எல்லாமே கர்த்தர் நமக்காக செய்து முடித்திருந்தாலும், நமக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தாலும்,
பலமுறை நம்முடைய அறியாமையினாலே இப்ப இந்த பிரச்சனையை எப்படி பாருங்க, சொல்யூஷன் ஒண்ணுதான். எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா இஷ்யூஸ்க்கும் சொல்யூஷன் ஒண்ணுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக என்ன செய்தாரோ அதுதான் எல்லாவற்றிற்கும் தீர்வு. ஆனா அந்த தீர்வை நாம அப்ளை பண்ற விதங்கள் மாறும். ஒவ்வொரு பிரச்சனைக்கு நம்ம அந்த தீர்வை எப்படி அப்ளை பண்ணணுமோ நம்ம அப்படியே அப்ளை பண்ணணும். அதுபோல இந்த தீய பலிபீடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இந்த ஈவில் ஆல்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது, இப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசி ஆகிய எனக்கு இது எப்படி பொருந்தும் என்றால், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலோ எப்போவோ யார் மூலியமாவோ ஒரு தீய பலிபீடம் திறக்கப்பட்டு அதன் வழியாக சத்ருவானவனோ அந்தகாரத்தின் சக்திகளோ வந்து காரியங்களை அவங்க திருடவும் கொல்லவும் அழிக்க வராங்க இல்லைங்களா? அந்த காரியங்களை அவர்கள் செய்யும் போது அதை நான் அறியாமலும் இருக்க முடியும். இப்போ எப்படி பாருங்க, யாக்கோபு போய் ஆபிரகாம் கட்டின பலிபீடம் தான் இதுன்னு தெரியாமலே அவர் போனார். ஆனால் அதோட எஃபெக்ட் அவரை அனுபவிச்சார். அதே போல பலமுறை நிறைய தீமைகள் நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்கு, ஏன் நடக்குது, நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தா கூட அது கண்டினியூஸா ஒரு பொண்ணுக்கு இப்படி வாழ்க்கை இருந்துச்சு, அடுத்த பொண்ணுக்கும் அதே போல வாழ்க்கை. அப்போ நாம் அதை எதிர்கொண்டு ஏன் இப்படி இருக்குது, கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை தானே வைத்திருக்கிறாரு, நாம ஏன் இப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு அநேகர் அதுக்கு எதிர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ப்ரேயர் பண்ணோம், நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்தோம், வசனத்தை அறிக்கை செய்தோம், எல்லாமே பண்ணோம், அப்பவும் நடக்கலை. அப்போ ஒருவேளை உங்கள் பிரச்சனை ஒரு தீய பலிபீடத்தின் சக்தி உங்கள் வாழ்க்கையில் அது கிரியை செய்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் அதை அறியாமல் இருக்கலாம். பாருங்க, இந்த ரட்சிப்பு என்பது அதுவும் ஒரு உடன்படிக்கை. எபிரேயர் 12:22 எபிரேயர் 12:24 வாசிக்கிறேன். புது உடன்படிக்கை நடுவில் இருந்து வாசிக்கிறேன். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையான காரியங்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எபிரேயர் 12. எபிரேயர் 13:20 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன். அப்போ நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, அப்போ நம்முடைய ரட்சிப்பு ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது, நம்முடைய மீட்பு ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்போ எங்கெல்லாம் உடன்படிக்கை இருக்குதோ பாருங்க, இதெல்லாம் ஒரு பேக்கேஜ். பலிபீடம், உடன்படிக்கை, முதலாவதாக அந்த பலிபீடத்தை கட்டுகிற அந்த பலிபீடத்துக்கு ஒரு மனுஷன் வேண்டும், ஒரு ஹியூமன் அட்டெண்டன்ட் இருக்கணும், ஒரு மனுஷன் இருக்கணும். அப்புறம் அந்த பலிபீடத்தை யாருக்காக கட்டுகிறானோ அந்த ஆவி இருக்க வேண்டிய ஒரு ஸ்பிரிட் இருக்கணும். அப்புறம் அந்த பலிபீடத்தின் மேலே பலி ஒன்று செலுத்தப்பட, ஒரு சாக்ரிஃபைசஸ் பலிகளோ செலுத்தப்பட வேணும். நாலாவது, அங்கே ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது, ஒரு உடன்படிக்கை அந்த இடத்துல உண்டாக்கப்படுகிறது. அந்த உடன்படிக்கையில வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. நான் இதை செய்கிறேன், நீ இதை செய் அப்படின்னு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய ரட்சிப்பு ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. இப்போ வாசித்தோம், எபிரேயர் 12:13 வாசித்தோம். இந்த உடன்படிக்கை தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற இந்த ரட்சிப்பின் உடன்படிக்கை, அதனுடைய வல்லமைக்கு பின்னால ஒரு பலிபீடம் இருக்கிறது. ரட்சிப்பின் உடன்படிக்கைக்கு பின்னாடி பலிபீடம் இல்லைன்னா எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட முடியாது. இந்த பலிபீடம் கர்த்தாதி கர்த்தர் உட்காருகிற சிங்காசனமா இருக்கிறது. நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு காண்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6:9 அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியத்துக்கும் கொல்லப்பட்டவர்களும் ஆத்துமக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். யோவான் அங்கே போய் பரலோகத்திலிருந்து பார்த்து தான் அங்கே நடக்கிற காரியங்களெல்லாம் நமக்கு சொல்றார். எபிரேயர் 12:22 வாசிக்கிறேன் பாருங்க. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்.
எபிரேயர் 4:14 இருக்கு பாருங்க. 16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8:3 வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் கோல்டன் ஆல்டர் அப்படின்னு இருக்கு. பொன் பலிபீடத்தின் மேல் பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களே ஜெபங்களோடும் செலுத்தும்படிக்கு மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நம்ம ஜெபம் கூட எப்படி போகுது பாருங்க. நாம ஜெபம் கூட ஆல்டர் வழியா தான் போகுது. இங்க பரிசுத்தவான்களாகியவர்கள் பூமியிலே கர்த்தருக்கு எதிராக நேராக ஏறு எடுக்கிற ஜெபங்கள் கூட அந்த பலிபீடத்தின் வழியா தான் போகுது தேவனிடத்துல. ஒன்பது 13 ஆறாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மறுபடியும் கோல்டன் ஆல்டர் 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றி. வெளிப்படுத்தின விசேஷம் 11:1 அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுதுகிறவர்களையும் அளந்து பார். 14-18 வெளிப்படுத்தின விசேஷம் அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து. பாருங்க, பரலோகத்துல பார்க்கறது தான் இங்க எழுதி வச்சிருக்கிறார் யோவான். எத்தனை தடவை பலிபீடம் வந்துருச்சு பாருங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல. கிருபாசனம் எங்க இருக்குது? அந்த பலிபீடத்தின் மேலதான் கர்த்தருடைய கிருபாசனம் இருக்கிறது. கர்த்தரே எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? ஒரு பலிபீடத்தின் மேல அவருடைய சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த ரட்சிப்பின் பலிபீடத்துடைய பவர் எங்க இருந்து வருதுன்னா கர்த்தருடைய கிருபாசனத்திலிருந்தே வருகிறது. இந்த ரட்சிப்பின் உடன்படிக்கை பேக்கப் பண்ற இந்த பலிபீடத்தின் பவர் எங்க இருக்குது? தேவன் தாமே அமர்ந்து இருக்கிற அந்த சிங்காசனத்திலிருந்தே வருது. கர்த்தரை யாராவது அசைக்க முடியுங்களா? கர்த்தரை யாராலும் அசைக்க முடியாது. அதே போல நம்முடைய ரட்சிப்பையும் யாராலும் அசைக்க முடியாது. பாருங்க, the power of an altar is determined by the value of the sacrifice. இந்த பலிபீடத்தினுடைய வல்லமை எதுல இருக்குது அப்படின்னா அந்த பலிபீடத்தின் மேலே கொடுக்கப்படுகிற அந்த பலி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வேல்யூ எவ்வளவோ அதை பொறுத்து தான் அந்த பலிபீடத்தினுடைய வல்லமை, அதோட பவர் வந்து அதோட பலன் அடங்கி இருக்கிறது. முன்னாடியெல்லாம் சொன்னால் கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லுவாங்க பாருங்க. அநேகர் மனிதர்கள் பாருங்க இந்த பணத்துக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு நிறைய இந்த இருளின் காரியங்களுக்குள்ளலாம் போய் அவங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு அந்த மாதிரி வெளியே வந்து சாட்சி சொல்கிறாங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்கும்போது. நிறைய இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரிலையும் சரி, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலாம் எடுத்திங்கன்னா, ஆமாம் நான் இந்த மாதிரி என்னுடைய ஆத்மாவை நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன், நான் இவங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணேன், நான் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், இதெல்லாம் பண்ணி இந்த பணத்துக்காகவும் புகழுக்காகவும் இதெல்லாம் நான் பலி கொடுத்து பலியாக செலுத்தி நான் இதெல்லாம் பெற்றுக்கொண்டேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை கடைசியில் இப்படி நிர்மூலமாயிருச்சு. இயேசு கிறிஸ்து வந்து என்னை சந்தித்து என்னை இதுலேருந்து மீட்டெடுத்தாரு. நான் அநேக சாட்சிகளை கேட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கேட்பேன் பாருங்க. கர்த்தருடைய வல்லமை ஆழ்ந்த ரொம்ப ஆழமான இருளில் அந்தகாரத்தில் இருக்கிற மனுஷனும் தூக்கி எடுக்கிற அந்த வல்லமை. எப்பேற்பட்ட தீய பலிபீடங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில மனிதன் அலோ பண்ணியிருந்தாலும் அவற்றையெல்லாம் நொறுக்கி போட்டு அந்த மனிதனை எடுத்து ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய வல்லமை மிக்க இந்த பலிபீடம், கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிற அந்த கிருபாசனம், அவருடைய சிங்காசனம். அப்ப பாருங்க, அந்த பலிபீடத்தினுடைய வல்லமை, அந்த பலிபீடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பலியனுடைய குவாலிட்டி, வேல்யூ, அதனுடைய வேல்யூ பொறுத்து தான் அந்த பலிபீடத்தினுடைய வல்லமை அமையும். ஏன் இப்படிப்பட்டவர்களையும் கர்த்தரால ரட்சிக்க முடியும்? அதை இப்படி சொல்லலாம், ரட்சிப்பின் உடன்படிக்கை, இந்த ரட்சிப்பை எந்த ஒரு வல்லமையாலும் அழிக்கவே முடியாது. கர்த்தர் சொல்றது நித்திய உடன்படிக்கைங்கிறார், நித்திய மீட்பு அப்படிங்கிறார். இது நித்திய உடன்படிக்கை, நித்திய மீட்பு. இந்த மீட்பையும் இந்த ரட்சிப்பையும் யாராலையுமே அசைக்க முடியாது. எந்த வல்லமையினாலும் இதை தகர்த்து போட முடியாது, இதை அழித்து போட முடியாது. தேவன் ஏற்படுத்தி இருக்கிற இந்த ரட்சிப்பின் உடன்படிக்கை, இந்த ரட்சிப்பை ஏன் அப்படின்னா
அதை பேக்கப் பண்ற அந்த பலிபீடம் அதை காட்டிலும் ஒரு பவர்ஃபுல்லான வல்லமை வாய்ந்த ஒரு பலிபீடத்தை யாராலும் கட்ட முடியாது, யாராலும் ஏற்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பலிபீடத்தில் செலுத்தப்பட்ட அந்த பலியை காட்டிலும் வேல்யூவான காஸ்ட்லியான ஒரு பலியை யாராலும் கொடுக்க முடியாது. கடவுளாலே அதுக்கு மேல காஸ்ட்லியான பலியை மறுபடியும் அவராலேயே கொடுக்க முடியாது. கடவுள் வேணும்னா ஒரு மனுஷனுக்கும் ஒரு தேவதூதனை அனுப்பி சிலுவையில் மறிக்க வச்சிருக்க முடியாதுங்களா? மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அவர் சொன்னா இப்படி சொன்னா அது செஞ்சு முடிக்க கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறாங்க. எப்போ ஒரு மனுஷனுக்கும் நீங்களாம் ஒவ்வொருத்தராக போய் மறித்து ஒரு மனுஷனையும் ரட்சித்துருங்கப்பான்னு அவர் சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? சொன்னால் செஞ்சுருப்பாங்க, எல்லாருமே செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவருக்கு தெரியும் பாருங்க, அவருக்கு தெரியும் பலிபீடம் என்றால் என்ன, அந்த பலிபீடத்திலே செலுத்தப்பட வேண்டிய பலி இப்பேற்பட்டதா இருந்தாதான் நான் என் பிள்ளைகளுக்காக நான் ஏற்படுத்துகிற இந்த ரட்சிப்பை ஒருவனாலும் அழிக்க முடியாது. அது நித்தியமாக என் பிள்ளைகளுக்கு அது சொந்தமாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் இந்த என்டையர் காஸ்மாஸ்லேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே the costliest sacrifice அவரே அவருடைய குமாரனை அனுப்பி, அந்த குமாரன் நம்ம போனாரம் பார்த்தா பாருங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருந்ததுனால அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக அவர் வர வேண்டியதா இருந்துச்சுன்னு. அப்படி வந்துதான் அவர் பிசாசனுடைய கிரியைகளை அவர் அழித்தார். அவர் நமக்காக பலியானார். இந்த பலிக்கு மேல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி இந்த சாக்ரிஃபைஸை காட்டிலும் ஒரு வேல்யூபிளான, இன்னும் இதை காட்டிலும் ஒரு காஸ்ட்லியான சாக்ரிஃபைஸ், இதை காட்டிலும் ஒரு விலை மதிப்பு இருக்கிற சாக்ரிஃபைஸை யாராலையும் எப்பொழுதுமே கொடுக்கவே முடியாது. அதனால இந்த பலிபீடத்தின் வல்லமையும் எதாலையும் எதிர்கொள்ள முடியாது. அதனால இந்த ரட்சிப்பையும் இந்த மீட்பையும் எந்த வல்லமையினாலும் அழிக்கவே முடியாது. நித்திய மீட்பை கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணினார். விலையேற பெற்ற ரத்தம், ஆத்மாவின் பாவத்தை நிவர்த்தி செய்வது ரத்தம் மட்டுமே. ரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறதாக இருக்கிறது. அந்த ரத்தம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒசந்த ரத்தமா இருக்கணும். அந்த ரத்தத்தினுடைய வேல்யூ, அந்த ரத்தத்தினுடைய பவர் இந்த மொத்த பிரபஞ்சத்தின் பாவத்தையும் சுத்திகரித்து அதை காட்டிலும் ஒரு பிரஷியஸான, ஒரு பரிசுத்தமான, ஒரு சிறந்த, ஒரு வல்லமையான, ஒரு சுத்தமான ஒரு பலியை எப்பொழுதுமே யாருமே கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலியை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்து பாருங்க. ஆபிரகாமை கூப்பிட்டு கேட்கிறாரு இல்லைங்களா, உன் மகனை, உன் ஒரே மகனை எனக்காக ஒப்புக்கொடு அப்படிங்கிறார். ஆபிரகாமுக்கு எல்லாமே கர்த்தர் கொடுத்துருந்தார் இல்லைங்களா. அவர் செல்வ சீமானாய் இருந்தார். அவர் எங்கே போனாலும் வெற்றி தான். அவர் வேலைக்காரங்களை வச்சே ராஜாக்களெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிடுறாரு. எல்லாமே கர்த்தர் அவரோட இருக்கிறாரு, பேசுகிறாரு, சஞ்சரிக்கிறாரு, எல்லாமே இருக்குது அந்த மனிதனுக்கு. ஆனால் கடைசியில் அவருக்கு ரொம்ப கடவுள் கொடுத்ததுலேயே அவருக்கு ரொம்ப வேல்யூவானது எது? அவருடைய மகனான ஈசாக். அதை தான் கேட்குறார் ஆண்டவர். ஈசாக்கை கொண்டு எனக்காக பலியிடு அப்படிங்கிறார். உடன்படிக்கை பாருங்க, நீ இதை கொடு, நான் இதை கொடுக்குறேன். அதே போல ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு இருந்த அவருடைய வாழ்க்கையில அவருக்கு கொடுக்கப்பட்டதிலேயே ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் அவருடைய குமாரன், அவருடைய மகன், அவருடைய பிள்ளை தான். அதே போல இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவருடைய மோஸ்ட் வேல்யூபிள், அதை காட்டிலும் விலை உயர்ந்த, அதை காட்டிலும் சிறந்த, அதை காட்டிலும் இன்னும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வேறொரு பலியை அவராலே மறுபடியும் கொடுக்க முடியாது, கடவுளாலே மறுபடியும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட பலிபீடம் தான் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையை பேக்கப் பண்றதா இருக்குது பாருங்க. அப்போ நம்முடைய பவர் எங்க இருந்து வருது? இந்த நித்திய மீட்பு, இந்த நித்திய உடன்படிக்கை, இந்த மகா பெரிய மீட்பு, இந்த பலிபீடம், நமக்காக செலுத்தப்பட்ட இந்த விலையேற பெற்ற ரத்தம்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இங்கிருந்து தான் நமக்கு வேண்டிய பவர் ஜெனரேட் ஆகுது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் எப்பொழுதுமே யாராலையுமே அழிக்க முடியாத ரட்சிப்புக்குள்ளே நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க ஒருவேளை இந்த தெய்வத்தை நீங்க அறியாதவர்களாக இருந்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பின் உடன்படிக்கை நீங்கள் அறியாதவர்களாக இருந்தா, நம்ம ஆல்டர் கால்னு சொல்றோம் பாருங்க, ஆல்டர் கால் அப்படிங்கிறோம், பலிபீட அழைப்பு. ஏன் ஆல்டர் கால்னு சொல்றோம் அப்படின்னா, அங்கே ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை ஒருவர் அவருடைய நாமத்தை கூப்பிட்டு, இயேசுவே ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு அவர் பேரை கூப்பிடும்போது, அதை பேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பலிபீடம் அங்கே பரலோகத்திலே இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை பேக்கப் பண்ண, அவருடைய வாழ்க்கைக்கு வல்லமை கொடுக்க, அவருடைய வாழ்க்கையிலே அவங்களுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியும் வெற்றியும் தேவ திட்டத்தையும் சிதைத்து கொண்டிருக்கிற இந்த தீய பலிபீடங்களை எல்லாம் ஒழித்து கட்டி அவர்களை தூக்கி எடுத்து ஜெயத்துக்குள்ளே நடத்த இந்த ஒரு வல்லமை வாய்ந்த பலிபீடம் அங்கே பரலோகத்திலே நமக்காக அங்கே இருக்கிறது. அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையான காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறது. ஆமென். நாம மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை இந்த சத்தியத்தை நாம மறுபடியும் இதை தொடர்ந்து எப்படி இந்த நமக்காக இங்கே கர்த்தர் ஏற்படுத்தின இந்த பலிபீடத்தின் வல்லமையை கொண்டு நாம் எப்படி நம்மளுக்கு தேவையில்லாத காரியங்களையும் சத்துருடைய காரியங்களையும் நம்ம தகர்த்து எறிந்து நாம் எப்படி விடுதலைக்குள்ளும் வெற்றிக்குள்ளாகவும் நம்ம பிரவேசிப்பது என்பதை குறித்து நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். நம்முடைய கரங்களை அவருக்கு முன்பதாக உயர்த்துவோம். எப்பேற்பட்ட மீட்பை நமக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பலியை நமக்காக அவர் செலுத்தி இருக்கிறார். அப்பா பிதாவே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடன்படிக்கையின் தேவனே ஆண்டவரே, நீர் இந்த புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவுக்குள்ளாக அப்பா அதை அவருக்குள்ளாக வைத்து யாராலையும் அதை கெடுக்க முடியாது, யாராலையும் அந்த உடன்படிக்கையை உடைத்து போட முடியாது, யாராலையும் அந்த உடன்படிக்கையை தொலைத்து போட முடியாதே. கிறிஸ்துவுக்குள்ளாக நீர் இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி எங்களை எல்லாம் இந்த புதிய உடன்படிக்கையில உம்முடைய பிள்ளைகளாக அப்பா நீர் சேர்த்து கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, நன்றி. எங்களுக்காக பரலோகத்திலே அப்பா பேசிக்கொண்டிருக்கிற அந்த ரத்தம் ஆண்டவரே, அந்த ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அந்த ரத்தத்தின் வல்லமை கிரியை செய்வதாக. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த பலி, எங்களுக்காக பிற்கப்பட்ட அந்த மாம்சம், எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் முறித்து சத்துருக்களின் சகல தந்திரங்களையும் சகல கிரியைகளையும் ஒழித்து ஆண்டவரே எங்களை வெற்றிக்குள்ளாக பிரவேசிக்கிற அந்த பலி, பிரவேசிக்க பண்ணுகிற அந்த பலி, அந்த பலி எவ்வளவு வல்லமை மிகுந்ததா இருக்குது அப்பா, எவ்வளவு விலையேற பெற்றதா இருக்குது தகப்பனே. எங்களுக்கு பலனை கொடுக்கிற, எங்களுக்கு பவரை கொடுக்கிற, எங்களை பேக்கப் பண்ற அந்த பலிபீடம் எப்பேற்பட்ட பலிபீடமா இருக்கிறது, உம்முடைய சிங்காசனமாக இருக்குது தகப்பனே. எங்களுடைய மீட்பையும் ரட்சிப்பையும் அப்பா நீங்க அதை பாதுகாக்க, நீங்க அதை செக்யூர் பண்ண அப்பா நீர் the extent that you have gone, oh Father, to redeem us. அப்பா நீங்க எவ்வளவு தூரம் போயிருக்கிறீங்க தகப்பனே, எங்களை மீட்பதற்காக, எங்களை ரட்சிப்பதற்காக. அதை நாங்கள் எண்ணி பார்த்து இன்றைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. கல்வாரி சிலுவைக்காக நன்றி, தேவ ஆட்டுக்குட்டிக்காக நன்றி, நன்றி. எங்களுக்காக உயர்த்தப்பட்ட தேவனே, கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சம்பாதித்த இந்த நன்மைகள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாங்கள் பெற்று நாங்கள் மகிழும்படி, உமக்கு துதியும் கனத்தையும் செலுத்தும்படி, எங்களுடைய வெற்றியின் மூலமாகவும் எங்களுடைய நல்வாழ்வின் மூலமாகவும் நாங்கள் மேற்கொள்வதின் மூலமாகவும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அப்பா
பலத்த கரத்தை ஆண்டவரே நீர் நீட்டி பிள்ளைகளை அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக. வாழ்க்கையில மாற வேண்டிய காரியங்களை நீர் மாற்றி அமைப்பீராக. அழிக்க வேண்டிய காரியங்களை நீர் அழிப்பீராக. உண்டு பண்ண வேண்டிய காரியங்களை நீர் உண்டு பண்ணுவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. நீர் அப்படியே செய்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 பிதாவே, நன்றி இயேசுவே. ஆவியானவரே நன்றி, நன்றி அப்பா. உமக்கே எல்லா மகிமையும் துதியும் கனமும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.